Hi friends, welcome to my channel. So in the video நம்ம day to day life யூஸ் பண்ணுற ஒரு 25 sentences with Tamil meaning learn பண்ணிக்கலாம். வீடியோவை skip பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், there is no way to go outside. வெளியே போகிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மீனிங். வேனா வழி, நோ வேனா வழி இல்லை. டு கோ அவுட் சைட், வெளியே போகிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மீனிங். செகண்ட் சென்டென்ஸ், வேர் இஸ் த டஸ்டர். ஸோ வேர்னா எங்கே அப்படிங்கிற மீனிங். வேர் இஸ் த டஸ்டர், டஸ்டர் எங்கே. வேர் இஸ் த பென், பென் எங்கே. வேர் இஸ் த பேப்பர், வேர் இஸ் த வாட்டர் பாட்டில் அப்படி நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான். ஸோ தேர்ட் ஒன், ஹவ் டேர் யூ சே தட். அதை சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம். டேர்னா தைரியம். ஹவு டேர் யூ சே தட், அதை சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம். யாராவது நமக்கு பிடிக்காததை சொல்லிட்டாங்கன்னா நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹவு டேர் யூ சே தட், அதை சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஃபோர்த் ஒன், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். வாஷ்னா கழுவுறது, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், ஹேண்ட்ஸை கழுவு. வாஷ் யுவர் கிளாத்ஸ், வாஷ் யுவர் டவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன், ஹூஸ் கிட் இஸ் திஸ். ஹூஸ்னா யாருடைய, யாருடைய குழந்தை இது. திஸ்னா இது, யாருடைய குழந்தை இது அப்படிங்கிற மீனிங். சிக்ஸ்த்து ஒன், வாட் இஸ் கோயிங் ஆன். அங்கே என்ன போயிட்டுருக்கு. இப்போ யாராச்சும் வந்து அங்கே கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம இங்கே இருப்போம். ஸோ வாட் இஸ் கோயிங் ஆன், அங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற மீனிங். செவன்த் ஒன், லுக் அட் த ஸ்கை. லுக் அட் த மூன், லுக் அட் த சன். ஸோ லுக்னா பார்க்குறது, ஸோ லுக் அட் த ஸ்கைனா வானத்தை பார் அப்படிங்கிற மீனிங். எய்த் ஒன், க்ளோஸ் த விண்டோ. கதவை மூடு. க்ளோஸ்னால் மூடுறது, ஸோ கதவை மூடு. க்ளோஸ் த டோர், க்ளோஸ் த லிட், மூடிய மூடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ எயித் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நைன்த் ஒன், சுவிட்ச் ஆஃப் த ஃபேன். ஃபேனை ஆஃப் பண்ணு. சுவிட்ச் ஆஃப் த டிவி, சுவிட்ச் ஆஃப் த லைட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நைன்த் ஒன். டென்த்து, புட் யுவர் புக்ஸ் டவுன். புக்கை கீழே வை. டவுனா கீழே, புட் யுவர் புக்ஸ் டவுன், புக்கை கீழே வை அப்படிங்கிற மீனிங். 11th ஒன், வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். உன்னுடைய ஃப்ரெண்ட் எங்கே. வேர்னா எங்கே, உன்னுடைய ஃப்ரெண்ட் எங்கே. வேர் இஸ் யுவர் சிஸ்டர், உன்னுடைய சிஸ்டர் எங்கே அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான். ஸோ 12th, டோன்ட் பி லேட் ஃபார் த கிளாஸ். கிளாஸ்க்கு லேட்டாக வராத அப்படிங்கிற மீனிங். நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் கிளாஸ்க்கு லேட்டாக தான் போவோம். ஸோ அப்போ நம்ம நம்மளோட ஃப்ரெண்டு யாராவது லேட்டாக வந்துட்டாங்கன்னா டோன்ட் பி லேட் ஃபார் த கிளாஸ், கிளாஸ்க்கு லேட்டாக வராத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். 13th, இட் இஸ் நாட் ட்ரூ. அது உண்மை இல்லை. இட் இஸ் ட்ரூனா அது உண்மை. இட்னா இது, இட் இஸ் நாட் ட்ரூ அது உண்மை இல்லை. ஸோ 14th, கோ அண்ட் ஸ்லீப் ஆன் யுவர் பெட். போ அண்ட் தூங்கு. உன்னுடைய பெட்டுக்கு போ அண்ட் தூங்கு. நைட்டு நம்ம கிட்ஸ் கிட்ட என்ன சொல்லலாம், குட் நைட் கிட்ஸ், கோ அண்ட் ஸ்லீப் ஆன் யுவர் பெட். உன்னுடைய பெட்டுக்கு போ அண்ட் தூங்கு அப்படிங்கிற மீனிங். ஸோ 5th ஒன், ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் டீச்சர். ஹூனா யார், ஃபேவரட் டீச்சர், உன்னுடைய ஃபேவரட் டீச்சர் யார். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர், ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஏதாவது ஃபேவரட் பற்றி நம்ம கேட்கணுன்னா நம்ம இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 16th, ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ் அண்ட் டீச்சர். ரெஸ்பெக்ட்னா மரியாதை. யுவர் எல்டர்ஸ், உன்னோட மூத்தவங்க அண்ட் டீச்சர்ஸ்க்கு மரியாதை கொடு அப்படிங்கிற மீனிங். ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். 17th, வேர் ஆர் மை கிளாத்ஸ். வேர்னா எங்கே. வேர் ஆர் மை கிளாத்ஸ், என்னுடைய கிளாத்ஸ் எங்கே. வேர் ஆர் மை வேறு என்ன சொல்லலாம், வேர் ஆர் மை திங்ஸ், என்னுடைய திங்ஸ் எங்கே. வேர் ஆர் மை ஸ்நாக்ஸ், என்னுடைய ஸ்நாக்ஸ் எங்கே அப்படி நம்ம கேட்கலாம்ல, அப்போ இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். 18th, மூவ் ஃபார்வர்ட் இன் த க்ரௌட். க்ரௌட்னா கூட்டம், ஃபார்வர்ட்னா முன்னோக்கி போகிறது, மூவ்னா நகர்றது. மூவ் ஃபார்வர்ட் இன் த க்ரௌட். க்ரௌடை க்ரௌடில் இருந்து இந்த க்ரௌடில் இருந்து முன்னோக்கி நகரு அப்படிங்கிற மீனிங். இப்போ ஏதாவது ஒரு டெம்பிளுக்கு போனோன்னா அங்கே க்ரௌடாக இருந்தது அப்படின்னா நம்ம மூவ் ஃபார்வர்ட் இன் த க்ரௌட், கூட்டத்தை விட்டு நகர்ந்து போ அப்படிங்கிற மீனிங். அடுத்து 19th, த மூன் இஸ் ஷைனிங். மூன்னா நிலா, ஷைன்னா மின்றது. த மூன் இஸ் ஷைனிங், பிரைட்டாக இருக்கும் இல்லையா, அப்போ த மூன் இஸ் ஷைனிங் நம்ம நைட் போய் கிட்ஸை கூப்பிட்டு போய் நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்லி கொடுக்கலாம். அடுத்து 20th,
நோபடி வில் கோ அவுட் இன் த டார்க்னஸ். நோபடினா யாருமே யாருமே போக மாட்டாங்க. நோபடி வில் கோ அவுட். நோபடி வில் கோ அவுட் இன் த டார்க்னஸ். இருட்டுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க அப்படிங்கிற மீனிங். அடுத்து 21. would you like to be my friend? would you like to be my friend? என்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நீ விரும்புகிறியா? would you like to be my friend? என்னோட பீனா இருத்தல். பீனா இருக்கிறது. ஓகேவா? ஸோ இருத்தல். would you like to be my friend? என்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நீ விரும்புகிறியா? லைக்னா விரும்புகிறது. ஓகேவா? அடுத்து 22. you may fall. விழுந்துற போகிற. கிட்ஸை பார்த்து நம்ம சொல்லுவோம்ல, you may fall, விழுந்துற போகிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் 22nd. 23rd. you have to be calm down. you have to be, பீனா இருத்தல். நான் சொன்னேன்னா calm down, நீ அமைதியாக இருக்கணும். you have to be calm down, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிற மீனிங். யாராவது கத்திட்டே இருந்தாங்கன்னா ப்ளீஸ் காம் டவுன், அமைதியாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்டென்ஸ். 24th. ஐ borrowed a book from the library. borrowனா வாங்குறது, புக் ஃப்ரம் த லைப்ரரி, லைப்ரரியில் இருந்து நான் ஒரு புக்கை வாங்கினேன் அப்படிங்கிற மீனிங். அடுத்து 25th. go and attend the class. கோனா போகிறது, அண்ட் அட்டன் த கிளாஸ், கிளாஸை அட்டன் பண்ணு. போ அண்ட் கிளாஸை அட்டன் பண்ணு அப்படிங்கிற மீனிங். இப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ கிட்ஸை பார்த்து நம்ம என்ன சொல்லலாம், கோ அண்ட் அட்டன் த கிளாஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த 25 சென்டென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த சென்டென்ஸை டே டு டே லைஃப்பில் நம்ம வீட்டில் இல்லை எங்கெங்கெல்லாம் நமக்கு சிச்சுவேஷன்ஸ் அமையுதோ அப்போல்லாம் நம்ம இந்த சென்டென்சஸை பேசணும். அப்போ தான் நம்ம ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்யூ.